பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் அருமையான ஒரு சாட்சியை நாம கேட்க போறோம். ஆமா, என்ன யார் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன். அந்த சின்ன வயசுலேயே ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்று, ஆமா, கர்த்தர் வல்லமையா அடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறார். அநேக இடங்கள்ல அவர் ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியா அடுத்து அவர் பயன்படுத்துகிறார். இன்னும் அற்புத அடையாளங்களை தேவன் செய்து கொண்டு வருகிறார். தம்பி இருக்கிறது வந்து பெங்களூர்ல, அப்படிதான் பெங்களூர்ல இருக்கிறீங்க? ஆமாம், பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஸோ அவரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை ஆமாம் நம்ம இப்போதைக்கு கேட்க போகிறோம். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் அவருடைய சாட்சியை நான் முழுசாக நான் கேட்டதில்லை. ஆனால் அவருடைய ஊழியத்தை நான் பார்த்துருக்கிறேன். தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆமாம், ஒரு அற்புதமான ஒரு ப்ராஃபிட்னே சொல்லலாம். அற்புதமான ஒரு ப்ராஃபிட். ஆமாம், ஒரு தேவன் இந்த சின்ன வயசுல அவர் எடுத்து பயன்படுத்துறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால தான் நம்ம சேனல்ல எப்படியாச்சும் நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு சின்ன ஒரு பேட்டி கொடுங்க, எங்க மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் கம்பல் பண்ணி தான் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நிச்சயமா இது எல்லாருக்கும், உங்க எல்லாருக்குமே இது மிகுந்த ஒரு பிரயோஜனமா இருக்கும் நான் சுவாசிக்கிறேன். சரி சுபாஷ், நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி ஆண்டவரை வந்து முதல்ல அறிஞ்சு கொண்டீங்க, எப்படி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்க? ஆமா, ஸோ நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எப்படி முதல்ல எனக்கு இயேசுப்பாவை தெரியும்னா, அப்பாவுடைய அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகே. அவங்க ரட்சிக்கப்பட்டு வீட்டுல அவங்களுக்கு நிறைய போராட்டங்களோடு கூட இருந்தாங்க. ஒரு 20 to 30 years கூட வந்துட்டு அவங்க ஆண்டவருக்குள்ள இருந்து அவங்க மறைச்சிட்டாங்க. அப்படி போகும்போது நாங்க வளர்ந்தது ஒரு ஸ்லம் மாதிரி ஒரு சின்ன ஏரியா. அப்படின்னும் போது குழந்தைங்களை விட்டுருவாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா, விளையாடி அப்படியே பண்ணி அவங்க சாயந்தரம் சாப்பாடு டைம் மட்டும் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ரோட்ல போற பசங்களை யாரையும் வாங்க பிஸ்கெட் கொடுக்குறாங்க, வாங்க சாக்லேட் கொடுக்குறாங்க, சண்டே கிளாஸ் நடக்குது வாங்க அப்படின் போது என்ன பண்ண உற்சாகமா நான் போவேன். அங்க போற அந்த பிஸ்கெட்டுக்காக, அந்த சாக்லேட்டுக்காக அப்படியே சண்டே கிளாஸ் கண்டினியூவா போக ஆரம்பிச்சேன். வீட்டுல ஒரு பெரிய மேட்டராவே இல்லை. இப்படி கண்டினியூஸா நான் போக 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 என்ன ஆச்சு, அங்க இருக்க நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய கிஃப்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி முக்கியமா சொல்லணும்னா எங்க பாஸ்டர்மா, அவங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க. அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன், நான் கண்டினியூஸா போக ஆரம்பிச்சேன். அப்படி கண்டினியூஸா போய் நான் போய் பெருக்கி கூட்டி பாயெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்படி நான் அதை ரொம்ப ஈடுபாடா இருக்கிறத பார்த்து எங்க பாஸ்டர் அம்மா கொக்கிய போட்டு மீன் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அப்படி சர்ச்சுக்கு நான் நார்மலா போக ஆரம்பிச்சேன். சரி, அப்ப நீங்க சர்ச்சுக்கு போறப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு 5 to 6 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. காலை எந்திரிச்சு எங்க அப்பா பிசினஸ் பண்ணுவார், கோல்டன் வச்சிருப்பாரு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சம்பந்தப்பட்டது. அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சர்ச்சுக்கு போவேன். அப்ப சர்ச் 4th floor 5th floorல இருக்கும். எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் துடைப்பேன், துணி வச்சு தொடச்சு, சேர் எல்லாம் தொடச்சு, எப்படியாச்சும் எங்க பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு இதுக்கு அப்படி போக ஆரம்பிச்சதுதான். போகிற நாட்கள்ல போக போக வீட்டுல பெருசா தெரியல. ஆனா நாட்கள் போக போக வீட்டுல வந்துட்டு ஆப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ சர்ச் போக கூடாது, நீ எதுக்கு அங்க போய் அவ்வளவு வேலை செய்யணும், நீ எதுக்கு உழைக்கணும். நம்மளுக்கு ஆக்சுவலி எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எங்க சொந்த இடத்துல திருவண்ணாமலை பக்கத்துல சொந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சொந்த கோவில் இருக்கும்போது அப்படி நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க ஃபுல்லாவே விக்கிரக வழிபாடுல தான் எல்லாருமே இருந்தது? 100%. நாங்க பெங்களூர்ல கூட இருக்கிற ஏரியால இப்ப வரைக்குமே நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன கோவில் எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் திருசூலம்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க குடும்பத்துடைய பேரெல்லாம் இப்போ இருக்கு, இன்னும் அப்படியே இருக்கு அதெல்லாம். எங்களுக்கு சாட்சி அதுதான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி போகும்போது அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் அதிகமாயிட்டு, அப்புறம் வீட்டுல எல்லா வேலையும் நான் செய்வேன். அதாவது வீட்டுல அம்மா என்ன எப்படி வேலை விடுவாங்கன்னா, பாத்திரம் விளக்குறதுல இருந்து வீடு கூட்டி துடைக்கிறது, அந்த பூஜை பாத்திரம், எங்க வீடு பார்த்தா ஒரு மினி கோயிலா இருக்கும் எல்லாமே. அப்போ உங்க கூட பிறந்தது எத்தனை பேர்? அப்ப நீங்க? என் கூட பிறந்தது 2 அக்கா. அவங்க கூட சின்ன வயசுல சண்டை கிளாஸுக்கு போயிருக்காங்க. சரி. ஆனா அவங்க இந்த அளவுக்கு ஈடுபாடா உள்ள போனது இல்ல. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு அப்படி போனதுனால நான் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சேன். இப்ப நீங்க தான் அம்மா கூட இருக்கிறீங்க, செல்ல பிள்ளையா இருக்கிறீங்களா? அவங்க உங்களோட எத்தனை வயசு மூத்தவங்க? எனக்கும் என் சின்ன அக்காக்கு மட்டுமே 7 years டிஃபரன்ஸ் இருக்கு. சரி. அப்ப நீங்க தான் கடைக்குட்டி. ரைட். இல்ல நீங்க வீட்டுல இருந்து எல்லா வேலையும் நான் செய்வேன் கூட ஹெல்ப் பண்ணீங்களா? இல்ல, அது எதனால அப்படின்னா, அந்த சர்ச் போற டைம் வேலை கொடுக்கணும். இப்படி குடும்பம் கொடுத்தா அவன் போகாம இருப்பான், டைம் போயிடும்ல. அதுக்காக அம்மா வந்து உங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுத்தா
நீங்க வந்து கோயில் போக மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச ஒரு ஆசை அப்பவே இருந்திருக்கு சின்னது. கண்டிப்பா. வாவ், சூப்பர். ஆனா அதே மாதிரி அப்பா கூடவே ஒர்க் பண்ணணும். காலையில நான் 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மார்க்கெட், கேர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப கொடூரமான மார்க்கெட். ஓகே. சோ ஆள் நடுவில் வர கூட இடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஓகே. அப்படி மார்க்கெட்டு போயிட்டு வந்து வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு எத்தனையோ தடவை நான் ஆமீன் போடுற நேரத்தில் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஓ, அதாவது என் ஆத்துமாவே அட்லீஸ்ட் அதாச்சும் போய் சொல்லிட மாட்டோமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க சர்ச் அக்கா கிட்ட கேட்டா தெரியும், வெளியே நின்றுட்டு நான் அவங்க கிட்ட எல்லார்கிட்ட கேட்பேன். இன்னைக்கு அண்ணா பாஸ்டர் அண்ணா தான் கூப்பிடுல, இன்னைக்கு அண்ணா பேசினாங்கல்ல, அது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அப்படி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அது அந்த சமாதானத்தை அப்படியே நான் வீட்டுக்கு எத்தனையோ நாள் கிளம்பி போயிருக்கேன். ஓ, இந்த மாதிரி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஓகே. அப்ப நீங்க சின்னதுல இருந்து, அதாவது ஒரு வயசுல இருந்தே நீங்க ஆலயத்துல வந்து, அது நீங்களா தான் வந்தீங்க இந்த சண்டே கிளாஸ்ல அந்த டீச்சர் மூலமா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா உள்ள வந்திருக்கீங்க. அதுல இருந்து உங்களுக்கு அது ரொம்ப மனசுல பிடிப்பமாயிருச்சு. ஓகே ஓகே. அப்ப நீங்க அடுத்து வந்து இயேசுவை, அதாவது இந்த உங்களுக்குள்ள ஆண்டு அந்த அந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது? நீங்க இந்த ஊழியம் தான் அப்படி வரணும், உங்களை ஆண்டு ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நான் எங்க பாஸ்டர் அம்மா கிட்ட போயிட்டு நான் கேட்பேன், பாகேக்கா எல்லாம் குடும்பமா வராங்க, நான் மட்டும் தனியா வரேன், நான் எப்ப குடும்பமா வருவேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் கேட்டிருந்தேன். அப்ப அவங்க என்கிட்ட நான் சொன்னாங்க, நடி அப்போ உங்க குடும்பமா, ஐயோ அவங்க குடும்பம் எல்லாம் ஊதாதி குடும்பம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு, உன் கையால ஒரு அற்புதத்தை உன் குடும்பத்துல பாக்குற வரைக்கும் உன் குடும்பத்துல வரமாட்டாங்கடா அப்படின்னு. அப்பையில இருந்து 11 இயர்ஸ்க்கு என்னுடைய ஒரே பிரேயர் என்னன்னா, ஆண்டவரே என் கையால ஒரே ஒரு அற்புதம் செஞ்சிருங்க ஆண்டவரே, என் கையால ஒரே ஒரு அற்புதம் செஞ்சிருங்க ஆண்டவரே, அப்பதான் இவங்க ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவரே. அடிப்பாங்க, உதப்பாங்க, போயிட்டு ரூம்குள்ள போயிட்டு நான் இப்ப எங்க அம்மா சாட்சியா சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும், நான் அடிப்பேன் ஆனா உள்ள போய் அழுதுட்டு என் அம்மா பாவம் மன்னிச்சிருங்க நான் ப்ரே பண்ணுவான் அப்படின்னு எங்க அம்மா டெஸ்டிமனியா சொல்லுவாங்க இந்த காரியத்தை. ஓ, பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஓகே, சரி. அப்ப நீங்க வந்து இது வந்து இதெல்லாம் நடந்தது எத்தனை வயசுல? இந்த அடி வாங்குறது ஆமா, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் அந்த டயத்துல அப்படி. ஓகே, சரி. நீங்க வந்து இப்ப இந்த நான் இப்போ கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட எப்போ உங்களுக்கு அந்த என்கவுண்டர் நடந்தது? அதாவது அந்த ஊழியத்துக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, ஏன்னா நீங்க இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா இல்லையா? ஆமா, இப்போ நீங்க படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வயசு வந்து 21 முடிஞ்சிருச்சா? 21 நடந்துட்டு இருக்கு. 21 நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஆகஸ்ட் வந்துச்சுன்னா 22. ஓகே, சூப்பர். அப்போ இப்ப நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சு, நான் வந்து ஊழியத்தை அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஊழியத்தை நான் செய்யணும். ஏன்னா நீங்க இது வரைக்கும் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, அங்க ஹெல்ப் பண்றீங்க, கூட இருக்கிறீங்க, வசனம் கேட்கறீங்க, வரீங்க. ஆனா உங்களுக்கு வந்து எப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனது, நேரடியாக அவர் பேசியிருப்பார்ல அந்த அழைப்பு? ஆமா, கண்டிப்பா. சொல்லுங்க. எப்ப அப்படின்னா, இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா, அது வரைக்குமே நான் ஊழியம் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு இது ஒரு பயோமேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க எந்த ஒரு ஆசையோடு எடுப்பாங்கன்னா, நான் டாக்டர், இப்பவே நான் டாக்டர்னு சொல்லிட்டே ஒரு கற்பனையில வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. சின்ன வயசுல எங்க பாஸ்டர் எங்க அண்ணாவை பார்க்கும்போது, இவங்கள மாதிரியே இருக்கணும், அவங்க மாதிரி அவரு அழகா சின்ன ஒரு கோல்டு செயின் போட்டுருப்பாரு, அவரை மாதிரியே கோல்டு செயின் போடணும், அவரை மாதிரியே நான் கோட் போடணும் சொல்லி அவரை பார்த்து அவர் இன்ஸ்பயர்லயே இவர் மாதிரி அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டேன். கொஞ்ச நாள் வீட்டுல வந்துட்டு என்ன ஹோல்ட் பண்ணிட்டாங்க, நீ இந்த சர்ச் போகாத, வேற எங்கேயாச்சும் போ அப்படின்ட்டு. அந்த சிச்சுவேஷன் வரும்போது நிறைய சர்ச் போவேன், நிறைய ஊழியக்காரை பார்ப்பேன். சோ அது மென்ஷன் பண்ண விரும்பல, சர்ச் பேரு. அவங்க பேசுறது ஒன்னா இருக்கும், அவங்க வாழ்றது ஒன்னா இருக்கும். ஆனா எங்க ஊழியக்காரர்கிட்ட நான் பார்த்தது என்னன்னா, அவர் பேசுவாரு, அதுலதான் வாழ்வார். அதுல இல்லைன்னா அவர்கிட்ட பேசவே மாட்டார். அது எனக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டு வாழ்ந்து இவர் மாதிரிதான் வாழ அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஸோ சர்ச்சுக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த கோவிட் டைம், அது வரைக்கும் நான் ஒரு ஊழியக்காரன், ஸோ நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் இருந்துச்சு. கோவிட் டைம் 2020ல அந்த நியூ இயர் 21 நியூ இயர் வருது. அப்போ என்ன நடக்குது, சர்ச் இல்ல, நியூ இயர் சர்வீஸ் கிடையாது, இப்போ ஆன்லைனும் கிடையாது. உட்காந்து நான் ப்ரே பண்றேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்யட்டும், சோ எனக்கு ஏதாச்சும் வந்து பேசுங்க, ஸ்பெஷலா பேசுங்க, வாக்குத்தத்தங்களா பேசுவீங்க, ஸ்பெஷலா ஏதாச்சும் பேசுங்க அப்படிங்கும் போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு வசனத்தை பேசுறது என்னன்னா, வியாதியஸ்தரை சுவஸ்தமாக்குங்கள், மரித்தோர்கள் எழுப்புங்கள், குஷ்டரோகத்தை சுவஸ்தமாக்குங்கள், இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்க. இது ஆண்டவர் பார்த்து யாருக்கு சொல்லுவாங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, யூ ஆர் an apostle அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த அப்போஸ்தலிக் காலிங்ல ஓடும்போது கூட பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலிக் காலிங்னா 5 விதமான ஊழியமும் அதுல இருக்கு. 5 விதமான ஊழியமும் அந்த அப்போஸ்தலருக்குள்ள வந்து அடங்கி இருக்கு, கரெக்டா? ஆனா இந்த ப்ராஃபெட்டிக் கிஃப்ட் அதிகமா ஃப்ளோ ஆகுறதுனால சோ எல்லாரும் என்ன ஒரு பக்கம் ப்ராஃபெட்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர்.
Praise God. இப்படி அந்த 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 என்கவுண்டர் மறக்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஊழியம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா என்ன பண்றோனே தெரியாம கிடைக்கிறவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்ல, கிடைக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் ப்ரே பண்ண இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு விஷனோட, ஒரு மிஷனோட, ஒரு தரிசனத்தோட நான் ஆரம்பிச்சதுன்னா அந்த 1ஆம் தேதி தான். ஓகே 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 ஓகே. அப்போ உங்களை வந்து அந்த நேரத்துல நீங்க ஒரு ப்ராஃபட் அப்படிங்கறத மற்றவங்க தான் சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து அது வெளிப்படுது. அந்த மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு உங்களை நீங்களே ப்ராஃபஸி பண்றீங்க. ஆமா. ஜெபிக்கிறதுல நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க? ப்ராஃபஸி பண்ணிருக்கீங்க. ஏன்னா அப்படின்னா தான் அந்த ஜனங்கள் சொல்ல முடியும். கண்டிப்பா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ நீங்க ப்ராஃபஸி அப்போ பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க உங்களை வந்து அப்போஸ்தல் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க சொன்னீங்களா? அப்போஸ்தல்னு சொல்லிட்டீங்க. ஆமா. அது எப்படி நீங்க உணர்ந்தீங்க? அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட காலிங் வந்து நம்மளுக்குள்ள ஆப்ரேட் ஆகும். ஒரு ப்ராஃபட்டால மட்டும்தான். இப்போ வந்துட்டு ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, இது தம் ஃபிங்கர் இருக்குல்ல, இது அப்போஸ்தல், இந்த ஆள் காட்டு விரல் வந்து தீர்க்கதரிசி, இது வந்துட்டு இவாஞ்சலிஸ்ட், மோந்திரம் போடுற விரல் இருக்கு தெரியுமா, இது வந்துட்டு சபை போதுக்கு. ஏன்னா ரிங் கல்யாணம், தேவனையும் சபையும் ஒன்னா சேர்க்கிறது. இந்த சின்னஸ் வந்துட்டு பார்த்தா டீச்சர், எங்க போய் காதுக்குள்ள போட்டு உள்ள தள்ளுறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு விரலை வச்சு நம்ம 5 விரலையும் தொட முடியும். ஓகே ஓகே. வேற எந்த விரல வச்சு அது தொட முடியாது. அப்போ ஒரு அப்போஸ்தல் வந்துட்டு ஒரு சபை போதகனா இருக்கிறான், சபையை உருவாக்கி ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு போறான். அதே மாதிரி ஒரு அப்போஸ்தலர் அவன் தீர்க்கதரிசியா அவன் இருக்கிறான். ஒரு அப்போஸ்தலன் இவாஞ்சலிஸ்டா இருக்கிறான், அவன் டீச் கூட பண்றான். சோ இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான அப்போஸ்தலர். அவர் 5 விதமான ஊழியத்தையும் செஞ்சாரு. அவரை பார்த்து ஒருத்தவங்க ரப்பின்றாங்க, டீச்சர்ன்றாங்க, தீர்க்கதரிசின்றாங்க, மெய்ப்பனா இருந்தாரு. ஓகே. அப்ப உங்க காலிங் வந்து அதுல உறுதி பண்ணப்படுது. கண்டிப்பா. அப்ப நீங்க வந்து ஆனா நீங்க அதிகமா ப்ராஃபஸி பண்றதா நான் பாத்துருக்கேன். ஆமா. அது இல்லாம எனக்கு ஒரு ப்ராஃபஸி இருக்கு. ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. சோ அவர் வந்துட்டு நிறைய என்னுடைய பாஸ்டர் கூட ப்ரெடிக்ட் பண்ணாரு. எங்க சர்ச்ல தான் வந்துட்டு என் காது கிட்ட வந்து சத்தமும், அப்ப எங்க ஆப்ரஹாம் சார்ல்ஸ் அங்கிள் இருக்காரு, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பாஸ்டர்மா எல்லாம் போயிட்டாங்க. அந்த சண்டே அங்க இல்ல. அப்போ வந்து என் காது கிட்ட சத்தமா கட்டி சொல்றாங்க, சோ நீ வந்து இந்தியாவில ஒரு பெரிய ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரியை ஸ்தாபிக்க போற அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட எனக்கு அப்பெல்லாம் கன்ஃபியூஷன், ஆண்டவர் நம்ம கிட்ட அப்போஸ்தலன்றாங்க, ப்ரொஃபட்டிக்ன்றாங்க அப்படின்னு போது இதை பத்தி நான் அதிகமா தியானிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போஸ்தல் கேன் பி ஆல்சோ a prophet. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரைஸ் காட். ஓகே. ஸோ ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நானும் நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல போகிற பொழுது அந்த ப்ராஃபஸி ஆட்டோமேட்டிக்கா வருது. அவங்களோட சூழ்நிலைகளை அவர் அப்பா நமக்கு அந்த நேரத்தை ரிவீல் பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி அப்போஸ்தல் காலிங் இருக்கிறவங்களுக்கு எல்லா வரமும் எல்லாமே ஆப்ரேட் ஆகும் அந்தந்த இடத்துல. ஆனா நான் எப்பவுமே பொதுவாகவே வந்து என்னுடைய இருதயத்துல எப்படி ஒரு தாட் அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷங்கிட்ட நம்ம போகிறோம், அங்க போயிட்டோம் அப்படின்னம்னா அவனுக்கு என்ன தேவைங்கிறத ஆவியானவர் அறிவார். கண்டிப்பா. அப்போ அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறார், அதுக்கு எடுத்து பயன்படுத்துறார். ஸோ அப்ப நீங்களும் அப்போ அது மாதிரிதான் சொல்றீங்க. கண்டிப்பா. கர்த்தர் உங்களை அப்படிதான் பயன்படுத்துறார். வெரி குட் வெரி குட். ஆனா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டாயிடும். கொஞ்சம் ப்ராஃபட்டிக் கிஃப்ட் ஃப்ளோ ஆனாலே நான் ஒரு ப்ராஃபிட், நான் ஒரு தீர்க்கதரிசி. அப்படி கிடையாது. அந்த அழைப்புக்கு ஏதாச்சும் ஒரு கன்ஃபார்ம் இருக்கு எல்லாருக்கும். ஆமா, அழைப்புக்கு அது கன்ஃபர்மேஷன். தீர்க்கதரிசி தனியா, தீர்க்கதரிசி எப்போதும் தனியா தான் இருப்பாங்க, அவங்க ஜனங்களோட மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. ஓகே. ஒரு ப்ராஃபிட்ஸோட லைஃப்ஸ் எல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம பைபிள்ல படிச்சு பார்க்கணும். ஓகே 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 ஓகே. ஓ கரெக்ட். சூப்பர். ஓகே. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த என்கவுண்டருங்கிறது வந்து அது எப்படி நீங்களாவே வந்து ஜெபிக்கிறப்போ மற்றவங்களை ஜெபிக்கிறப்போ தான் அது ஆப்ரேட் ஆகிருக்கு. ஆமா. ஓகே. அந்த நீங்க வந்து ரொம்ப உச்சகட்டமா நீங்க ஆண்டவரை தேடி அந்த ஒரு அபிஷேகத்தை நிறைஞ்சீங்கன்னா எப்போ சொல்லுங்க? ஓகே. ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க, ஐ திங்க் மலையாளின்னு நினைக்கிறேன். அவர் வந்து நல்லா அனாயிண்டிங் நடத்தி, நான் என்ன பண்ணுவேன்னா ஊழியக்காரர் யாராச்சும் வந்தாங்க வெளியில நின்றுட்டு இருப்பேன், அவங்க ஸ்லிப்பர் கழட்டி எடுத்து ஸ்டாண்ட்ல வைப்பேன். நான் டிஷ்யூ வந்துட்டு என்ன பண்ண, வீட்டுல இருந்து ஜோப்ல வச்சு எடுத்து போவேன், கை கொள்ளோட என் டிஷ்யூ எடுத்து கொடுத்துருவேன், யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் எங்க பாஸ்டர் சாப்பிடுற தட்டை வந்து நாங்க சண்டை போட்டு கழுவு வாஷ் பண்ணுவோம். அப்படி ஏன்னா அந்த அனாயிண்டிங் எப்பயாச்சும் ஒரு பங்கு கிடைச்சிருமா, இப்ப பாக்குறோம்ல, ஒரு கர்ச்சிப் எடுத்து பவுலுக்கு மேல வச்சு அப்படியே போய் ஓட்டுறாங்க, அது மேனிஃபெஸ்டேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். எல்லாம் அந்நிய பாஷை, இதெல்லாம் ஒரு 4th 5th டைம்ல நடக்குது. அது ரொம்ப சின்ன வயசு இருந்ததுனால கரெக்டான ஏஜ் இருந்த ஞாபகம் இல்லாம போச்சு இதெல்லாம். அப்ப நான் ஆசையோட இன்னைக்கு நாளைக்கு அந்த ஊழியக்காரர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஃபுல்லா ஃபாஸ்டிங் போட்டு, எனக்கு டங்ஸ் வேணும், எனக்கு அந்த அனாயிண்டிங் வேணும், நான் அனாயிண்டிங் பெற்றது எப்பன்னு சொல்றேன். கடைசியில பார்த்தா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. எப்போதும்
சர்ச்சை லாக் பண்ணிட்டு பாஸ்டரோட போய் நான் கிளம்புவேன். அன்னைக்கு சைக்கிள் எடுத்து ஸ்பீடா ஒரு பார்க்ல உட்காந்து அழுகுறேன். நீங்க உங்களுக்கு நான் வேண்டாம்ல, போங்க, நீங்க எனக்கு அனாயின் பண்ணல, போங்க டாடி போங்க அப்படின்னு அழுகுறேன். நெக்ஸ்ட் வீக் பாஸ்டர் அனாயிண்டிங் செஷன் நடத்திட்டு இருந்தாரு. நான் போன் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். சோ நான் கேமராமேனாவும் இருந்திருக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குனு எங்க பாஸ்டர் மாடி வாடா அடிச்சு போடா விட்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு ஆயில எடுத்துட்டு என் தலையில வைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்னால நிக்க முடியாத அளவுக்கு ஒரு அனாயிண்டிங். ஸோ அப்ப அந்த வந்து அப்ப ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரியா அந்த அனாயிண்டிங்ல விழுந்திருக்கும் போது அப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினாங்க. அப்பையில இருந்து என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பெரிய ஒரு ஷிஃப்ட் உண்டாச்சு. ஓகே, அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு தொடுதல் வந்துருக்கு. நீங்க சொல்றது வந்து அந்த என்கவுண்டர் அப்பதான் நடக்குது. ஓகே ஓகே ஓகே. தரிசனம் என்ன மாதிரி தரிசனம் பாத்தீங்க? லைக் எப்படின்னா, நான் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், பிளாக் கலர் பேண்ட் போட்டு நான் இன் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு பெரிய ஸ்டேஜ், நிறைய விதமான ஜனங்க இருக்காங்க. சோ நான் அந்த ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய ரைட் சைட்ல வந்துட்டு ஒருத்தவங்க கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. இதே ப்ராஃபஸி வந்துட்டு எனக்கு ஒரு 3 பேர் வந்து எனக்கு தரிசனத்தை பார்த்து சொன்னாங்க. முதல்ல நான் பார்த்துட்டேன், அப்பதான் நான் முதல் தடவை பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, அப்ப நீங்க வந்து இப்படிதான் நீங்க ஆண்டவரை வந்து அறிஞ்சு கொண்டீங்க. அப்ப நீங்க வந்து அதாவது எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா அந்த மாதிரி என்ன? ஆமா, ஏன்னா அப்ப பாருங்க, அப்ப ஆண்டோடைய பிள்ளைங்க வந்து அந்த அந்த வாஞ்சி உங்களுக்குள்ள என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தாகம் உண்டாயிருக்கு. கண்டிப்பா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஏன் அப்போ சின்ன வயசுலயே அப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த தாகம் நிச்சயமா வந்து இது நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆகும். கண்டிப்பா. ஆமா, அப்போ நீங்க உங்களுக்குள்ள இருந்த தாகம் இல்ல, நீங்க சொல்றீங்க பாருங்க, அப்போ உங்க ஊழியக்காரரு அவர் வந்து சாப்பிட்றாரு, அந்த தட்டை வைக்கிறாருன்னா கூட நான் கழுவணும். அவங்க சப்பல் கழட்டி போடுறாங்கன்னா அது நான் என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அவங்க கர்ச்சிப்பு அவங்க கை துடைக்கணும் அப்படின்னா என் கர்ச்சிப்பை கூட கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்போ அந்த ஒரு அனாயிட்டிங். கண்டிப்பா. அப்போ அப்படின்னா அப்போ அதனாலதான் உங்ககிட்ட டபுளா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது ஒரு முக்கியமான சீக்ரெட். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தேன். இப்ப இங்க மதுரையில இருக்கிற பசங்க பெங்களூர் வந்தாங்க, ரீசெண்ட் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதெல்லாம் இன்னும் நான் அப்படி ஓடி ஓடி செய்றீங்க, அங்க நாங்க உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்களாம் எனக்கு செய்யறதுக்கு இதுதான்டா சீக்ரெட். இல்ல உண்மையில இது நம்ம அருமையா ஒரு மோட்டிவேஷனா இருக்கு பாருங்க. ஆமா, நீங்க வந்து ஏன்னா வேதத்துல அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆமா, எலியா மேல இருந்த அந்த அபிஷேகம் ரெட்டத்தனையா அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து எலியாவுக்கு உண்மையா இருந்தார். எலியா கூடவே அவர் இருந்தார். சூப்பர், அருமையான ஒரு ஆமா. இதுதான் நீங்க உள்ள வந்ததுக்குள்ள ரீசன், ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டது. ஆமா, நல்லா. இப்போ உங்களுடைய மினிஸ்ட்ரி இப்போ எதை நோக்கி நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க? உங்களோட தரிசனங்கள் என்ன? என்னோட தரிசனம் என்னன்னா, அப்போஸ்தலர்களுடைய தரிசனம் என்னவா இருந்துச்சு? ஜனங்களை எழுப்பணும், நீங்க ஜனங்களை எழுப்பணும். இதை பாத்தீங்கன்னா இந்த தரிசனம் இப்படி எனக்குள்ள வரல, எங்க ஊழியக்காருக்குள்ள போச்சு, அவருக்குள்ள அப்படியே வந்தது. எங்க அண்ணா பாத்தீங்கன்னா நிறைய எல்லாருமே ஊழியக்கார எழுப்பு, கிறிஸ்துவை போல எழுப்பணும். இதுதான் ஒரே தரிசனம். அவர் இப்ப இருக்கிற அதே பிரகாரமா நம்ம இப்ப இந்த பூமியில இருக்கிறோம். அதாவது இப்ப ஒரு குழந்தை இயேசுவா இல்ல, அவர் குழந்தை இயேசுவா இருக்கும் போதே அந்த ஒரு சத்திரத்தை தேடி பொண்ணு வெள்ளி எல்லாம் ப்ரெஷியஸான திங்ஸ் அங்க வந்துச்சு. அப்ப இப்ப நம்மளுக்குள்ள குழந்தை இயேசு கிடையாது, ராஜா, ராஜாதி ராஜா. அதுவும் இல்லாம இப்ப இயேசு எந்த வண்ணமா இருக்கிறார் அப்படின்னு எப்படி சொல்லுதுன்னா, அவர் பிதாவின் மகிமையில் எழும்பினார் அப்படின்னு வசனம் இருக்கு. பிதாவுடைய மகிமை திரைச்சிலைக்குள்ள கிழிக்கப்பட்ட அந்த மகிமையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அதே வண்ணமா இப்ப இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். இத ஜனங்களுக்குள்ள கொண்டு போகணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதான் ஒரே ஒரு தரிசனம். சூப்பர். நீங்க அருமையான ஒரு உங்களை குறிச்சு நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுடைய அதாவது நீங்க கடந்து வந்த பாதைகள், நீங்க பெற்ற அபிஷேகம், நீங்க செய்த சேவை, உங்களுக்குள்ள இருந்த தாகம், அதை தான் நான் ரொம்ப அதிகமா பாக்குறேன். உங்களுக்கு அதிகமா பார்த்தது வந்து உங்களுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம். எப்படியாச்சும் அவங்கள போல ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தணும். ஸோ இந்த சின்ன வயசுல உங்களுக்கு அது வந்ததுதான் பெரிய விஷயமே இருக்கும். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஊழியம் பார்த்துடலாம். இல்ல ஏசப்பா கிட்ட வர்றப்ப கூட சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு டைம்லாம் எங்க அப்பாவை போய் என்ன அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்போ ஸோ இந்த மாதிரி இல்லாம அந்த தாகத்துல நீங்க இருந்ததுனால இந்த சின்ன வயசுலயே ஆமா அப்ப நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. அப்ப நிச்சயமா பாருங்க, அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் இல்லையா கேமுக்கு அடிமையா இருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்போ ஸோ நிச்சயமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த தாகத்தோட இல்லையா தெய்வ மனுஷன் கூட நின்று அவங்க கூட அவங்களுக்கு உதவியா நின்று எடுத்து நீங்க அதுல வாஞ்சா இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு
விடுதலையை நீங்க விடுதலை ஊழியத்தை பாக்குறீங்க, எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ப்ராஃபஸியா இருக்கிறீங்க. எனக்கு அதுதான் அதிகமா வந்துகிட்டே இருக்குது. ஆமா, நிச்சயமா ஆண்டவருக்கு நன்மையான காரியங்கள் உங்க மூலயமா நிறைய நடக்கும், நிறைய விடுதலை உண்டாகும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இப்போ சரி, நம்முடைய நேயர்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆமா பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது பெற்றோராக இருக்க பெரியவங்களும் இருப்பாங்க, ஸோ பிள்ளைகளுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, என்ன சொல்றேன்னா, அழுகுற குழந்தைக்கு தான், அதாவது பழமொழி எப்படி சொல்லுவாங்க, அழுகுற குழந்தை தான் பால் குடிக்கும். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அழுகுற குழந்தைக்கு தான் அம்மா பால் கொடுப்பாங்க. ஓ சூப்பர். ஏன்னா அது தாகம் தான், அது லாங்குவேஜ், குழந்தை லாங்குவேஜ். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்பிரிச்சுவலும் கூட. உங்களோட லாங்குவேஜ் உங்களோட தாகம் தான். உங்களுக்கு அனாயிண்டிங் வேணும், நீங்க ஊழியம் செய்யணும், இப்படி வளரணும், இல்ல உங்க பிள்ளைங்க வளரணும்னா ஆண்டவருக்கு தெரிய ஒரே லாங்குவேஜ் உங்க தாகம் மட்டும். நீங்க பாத்தீங்கன்னா எலிசாவை போயிட்டு எலியா சூஸ் பண்ணும்போது, நீ பாவம் செஞ்சியா, நீ ப்ரே பண்ணியா, காணிக்க கொடுத்தியான்னு கேட்கல, அவனுடைய குணத்தை பார்த்தாரு. அவங்க கிட்ட 12 மாடு இருந்துச்சு, ஏர் மாடுகள் இருந்தும் அவன் இறங்கி அதுல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய குணத்தை பார்த்தாங்க. அதான் உங்க இருதயத்துல என்ன இருக்கு, பாவம் இருக்கா, உங்களை அவர் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சமாரியா ஸ்திரியா இருந்தாலுமே ஒரு என்கவுண்டர் கொடுத்து மாத்திடுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த தாகம் இருக்கணும். அப்போ வந்துட்டு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா அந்த தாகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க ஊழியக்கார் கூடிய இருந்ததை பார்த்து 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 தாகம் வந்துச்சு. நான் முக்கியமா பெற்றவங்களுக்கு நான் என்ன வந்துட்டு, நான் பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க பிள்ளைங்களை வந்துட்டு நிறைய ஊழியக்காரர்கள் விடுங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேசுனியா, உங்க லீடர் கிட்ட பேசுனியா, உங்க மென்டர் கிட்ட பேசுனியா, அவங்க என்ன பண்ணாங்க கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி உள்ள விஷயம் எங்கேயுமே இல்லை, நடக்கல. ஏன்னா பிள்ளைகளை ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சை கூட்டு வருவாங்க. ஆமா, ஊழியக்காரங்கிட்ட போய் சந்திச்சு உட்கார்ந்து பேசக்கூடிய அனுபவத்தை யாருக்குமே பெற்றோர்கள் கொடுக்கல. ஒரு அரை மணி நேரம் எங்க இருக்க, அங்க என்ன வேலை சீக்கிரம் அடிப்பாங்க, ஜெபிக்கிறது மட்டும் கூட கூட்டு போவாங்க, உடனே கூட்டிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட விடணும், அவங்க கூட நிக்கணும். இப்ப நீங்க அதான் சொல்றீங்க அப்படிதான், அவங்க கூட நின்று அவங்க ஓகே. முக்கியமா சர்ச்ல வேலை செய்ய விடணும். நீ ஏன் வேலைக்காரன், இன்னைக்கு வேலைக்காரன் அவங்க வேலை செய்ய. பர்சனலா பாஸ்டர் வீட்டுல கூட நான் போய் ஒர்க் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா எலிசாவை எப்படி அட்ரஸ் பண்ணாங்கன்னா, எலியா கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசான்றாங்க. 50 பேரை அந்த பக்கம் இருக்கிறாங்க, டீச் பண்ணாரு. ஆனா கைக்கு தண்ணி ஊத்தவங்க மட்டும்தான் நலாயிட்டிங்ல பங்காளியா மாறுறான். சூப்பர். ஒரே ஒரு வழி இதுதான், நோ மோர் ஷார்ட் கட். அதான் இன்னைக்கு தனியா அப்படியே நானா வளர்ந்து ஊழியம் பண்றேன்றவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம யாரை பத்தியும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா யார் ஒரு ஊழியக்காரரோடு கூட இருந்து வந்தாங்களோ நீங்க பாத்தீங்கன்னா, அப்படி இருந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்போஸ்தலர் ஊழியம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. 2000 வருஷமா மாறாம. அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம். நிச்சயமா உங்ககிட்ட பேசுனதுல பெரிய ஒரு சந்தோஷம். ஆமா, இன்னும் நீங்க உங்ககிட்ட இன்னும் அநேக காரியங்களை நான் உங்க மூலமா கேட்க ஆசைப்படுறேன். நம்ம இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பேசுவோம். இன்னைக்கு நிச்சயமா பார்த்த ஜனங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்திருக்கும். அப்ப இதுல என்ன அப்படின்னா, வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளை, சிறு பிள்ளையில இருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் கண்டிப்பா இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமா பெற்றோர்களாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைகளை பார்க்க வைங்க. பாருங்க, 21 வயசு தான் ஆகுது. கர்த்தர் பாருங்க அவர் எடுத்து பயன்படுத்துறாரு. ஆமா, நீங்க அவருடைய ஊழியத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவர் கொடுக்குற அந்த வார்த்தை எல்லாத்துலயுமே அந்த ஒரு அனாயிட்டிங், அந்த அபிஷேகத்தை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை நீங்க உங்களுக்கு நான் தெரியும். நான் வந்து தம்பி சுபாஷ் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆமா, அவர் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படிப்பட்டதா இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அவன் நிச்சயமா இன்னும் வருகிற நாட்களில் அநேக காரியங்களை நாங்கள் பேசணும்னு வச்சிருக்கிறோம். ஸோ அவர் எப்போல்லாம் மதுரைக்கு வர்றாங்களோ அப்போல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், ஏன்னா அவங்க இருக்கிறது பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஆமா, நான் வந்து உங்களுக்கு கீழே அவருடைய கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு நான் தரேன். நீங்க அவர்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்க எப்போனாலும் கால் பண்ணி நீங்க பேசலாம். அது மட்டும் கிடையாது, இன்னும் வருகிற நாட்கள்ல நம்ம இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் குறித்து பேசணும் நாங்கள் திட்டம் வச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா ஆவியானவர் அந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்ற ப்ராஃபஸ் ஏதாவது பண்ணாலும் அவர் பண்ணுவாரு. ஸோ தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், இதுல நீங்க இணைஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஆவிக்குரிய ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, விருப்பம் இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன செய்ய மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிரயோஜனமா இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பானாக. God bless you.